பூமாரி, ரொம்ப அழகா இருக்கு. அது மட்டும் இல்லாம நல்ல இயற்கை காத்து, சுற்றுச்சூழல், மக்கள் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, அப்படியே வில்லேஜ் வைப்ல சூப்பரா இருக்குல்ல. ச்சே, இதுவே நம்ம ஊரா இருந்தா இந்நேரம் பொல்யூஷன், டிராஃபிக் அப்படி இப்படின்னு இருந்திருக்கும். இங்க ரொம்ப அமைதியா இனிமையா இருக்கு. அப்ப பேசாம இங்கே வந்துட வேண்டியதானே. நல்லா 30,000 40,000 சம்பாதிக்கிறதுக்கு மட்டும் மெட்ராஸ் வேணும். ஆனா அங்க இருக்க பொல்யூஷன் கில்யூஷன் அப்படின்னு சொல்லி மத்த ஊருக்கு வந்தா பேச வேண்டியது. சரி சரி, விடு விடு. உடனே உடனே லெக்சர் கொடுக்க ஆரம்பிச்சிராத. என்னடா பாப்பா, என்ன பார்த்துட்டு இருக்க? எல்லாம் புதுசா இருக்கா? இது நம்ம ஊர் இல்லடா செல்லம். நம்ம சித்தப்பாவோட ஃப்ரெண்டு ஊருக்கு வந்திருக்கோம். அழகா இருக்குல்ல ஊர்? உனக்கு உனக்கு பிடிச்சிருக்கா? வந்ததுல இருந்து அழகா பார்த்துக்கிட்டு இருக்கா என் செல்ல பிள்ளை. அப்புறம்டி உன்கிட்ட ஒன்று கேட்கணும்னு இருந்தேன். என்னடி கேளு. நேத்து சஞ்சய் கிட்ட அவ்வளோ சண்டைன்னு சொன்னேன். சஞ்சய் தூக்கி போட்டு மிதிச்சிட்டேன் அப்படி இப்படின்னு. ஆமா சொன்னேன், அடிச்சந்தான் திட்டினந்தான். அவன் என்கிட்ட சண்டை போடும்போது நான் அவன்கிட்ட சண்டை போடுறதுல என்ன தப்பு இருக்கு? நீங்க சொல்றது எல்லாமே சரிதான் மேடம். ஆனா நம்ம கேர்ள்ஸ் ஆச்சே, நம்ம யார்கிட்ட சண்டை போட்டாலும் மினிமம் அட்லீஸ்ட் 2 நாளாச்சும் பேசாம இருப்போம். நேத்து நைட்டு தான் சண்டை போட்டேன். ஆனா காலையில சஞ்சய் கிட்ட சாவகமா பேசிட்டு இருந்தியே. நீ சொல்றதெல்லாம் சரிதான்டி. நம்ம சண்டை போட்டா பேசாம தான் இருப்போம். ஆனா நான் ஏன் தெரியுமா அவன்கிட்ட பேசினேன்? இன்னைக்கு அவன் இந்த ஊருக்கு வரேன்னு சொன்னான். ஊருக்கு போகும்போது சண்டை போட்டுட்டு இருந்தா நல்லாவா இருக்கும்? இந்த ஊருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் டைம் இங்க வரோம். வரும்போது 2 பேரும் மூஞ்சி திருப்பிட்டு போனா நல்லாவா இருக்கும்? அதனாலதான் நான் அவன்கிட்ட பேசினேன். ஓ அப்படியா, சரி சரி. ஏன் மேடம், அதுக்குன்னு எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுட்டே இருக்க சொல்றீங்களா? சே இல்ல மேடம், நான் எப்படி அப்படிலாம் சொன்னேன்? நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தா எனக்கு சந்தோஷம்தான். ஆனா என்ன என்ன ஆனா என்ன என்ன ஆனா என்ன நிலுக்குற? என்ன ஒழுங்கா சொல்லு, முழுசா சொல்லு. ஒன்னும் இல்ல பூமாரி, ஒன்னும் இல்ல, விடு. சஞ்சய் ஏமாத்துறான்னு தெரிய வரும்போது இவளுக்கே எல்லா உண்மையும் தெரிய வரும். நானா வாயை விட்டு எதுக்கு தேவையில்லாத வம்பு? இவளா தெரிஞ்சுக்கிட்டாதான் எல்லாம் கரெக்டா நடக்கும். என்ன என்னமோ என்கிட்ட மறைக்கிறியா? என்ன நேத்துல இருந்து ஒரு மாதிரி வினோதமாவே நடந்துக்கிற? கேள்வி மேல கேள்வியா கேட்டுட்டே இருக்க. எடக்கு முடக்கா ஆன்சர் பண்ற, எடக்கு முடக்கா क्वेश्चन கேக்குற. என்னடி ஆச்சு உனக்கு? ஒண்ணுமே இல்ல பூமாரி. எனக்கு என்ன, எனக்குலாம் எதுவும் இல்ல. என்னைய பொறுத்த வரைக்கும் நீ சந்தோஷமா ஹாப்பியா இருக்கணும், அவ்வளவுதான். அதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கேன். மத்தபடி எனக்கு எதுவும் இல்ல. நீ ஹாப்பியா இருந்தேன்னா எனக்கு அது போதும். என்ன ஆச்சுன்னே தெரியலையே இந்த கிறுக்கிக்கு. ஏதோ நல்லா இருந்தா சரிதான். ஏண்டி காலையில இருந்து வினோதமா ஏதாவது கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க? ஒன்னும் இல்ல பூமாரி, ஜஸ்ட் சும்மா உன்னை வம்பிழுத்தேன், அவ்வளவுதான். ஓ ஓகே ஓகே. இந்தாங்கக்கா, எல்லாரும் ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்ஸ்மா. தேங்க்ஸ்டா. இந்தாங்க அக்கா, நீங்களும் எடுத்துக்கோங்க. ஐயோ, அக்கான்லாம் கூப்பிட்டு என்ன வயசானவளாக்கிடாத. கிட்டத்தட்ட உனக்கு எனக்கும் ஒரே வயசு தான் இருக்கும். என்ன ஒன்று 2 வயசு தான் பெரியவளா இருப்பேன். அதுக்காகலாம் அக்கான்னு கூப்பிடாத, ரோஸ்டே கூப்பிடு. சரிங்கக்கா. சாரி, ரோஸ் ரோஸ். எல்லாரையும் அப்படியே கூப்பிட்டு பழகிட்டேனா, அதனால தான். இந்தாங்க ஜூஸ் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ. உன் பேர் என்ன? என் பேர் அம்பிகா. ஓகே அம்பிகா, தேங்க்ஸ் ஃபார் த ஜூஸ். ஓகே. அக்கா, பாப்பா உங்களோட பாப்பாவா? நீங்க தானே அசோக் அண்ணாவோட ஒய்ஃப்? ஆமாமா. அப்ப நீங்க எனக்கு ஒரு வகையில் அண்ணி வேணும். அண்ணின்னு கூப்பிட்டா? அண்ணி தானே, கூப்பிடலாம். உனக்கு என்ன தோணுதோ அப்படி நீ கூப்பிடலாம். ஓகே அண்ணி. நான் பாப்பாவை கொஞ்ச நேரம் தூக்கிட்டு போட்டா? பாப்பாவோட விளையாடணும்னு ஆசையா இருக்கு. கூட்டிட்டு போமா. அழுதா நான் மட்டும் கூட்டிட்டு வந்து விட்டுரு. சரிங்கக்கா. பாப்பா பேர் என்னது? ஐலா ஸ்ரீ. ஐலா பாப்பாவா நீங்க? செல்லம், உள்ள தூக்கிட்டு போற வரியா? அத்தை கிட்ட வரியா? வாடி செல்லம். ஜூஸ் எல்லாரும் குடிச்சிட்டு இந்த ஸ்டேலே வச்சிருங்க. ஓகேம்மா, வச்சிடுறோம். நீங்க எல்லாரும் காத்தாட இங்கே உட்காந்து பேசிட்டு இருங்கக்கா. இன்னும் ஒரு 1/2 மணி நேரத்துல நான் சமைச்சிருவேன். சமைச்ச உடனே உங்க எல்லாரையும் கூப்பிடுறேன், வந்து சாப்பிடுங்க. சரிம்மா. வாங்க தங்கம், நம்ம போலாம்.
நல்ல பொறுப்பான புள்ளையா இருக்கா. சாப்பாடு வேலையெல்லாம் ஒரு வழியா முடிஞ்சிருச்சு. ஆமா, இந்த அண்ணனை வாழை இலை வாங்கிட்டு வர சொன்னேன், வாங்கிட்டு வந்தாரா என்னன்னு தெரியலையே. ஃப்ரெண்டை பார்த்த ஞாபகத்துல கண்டிப்பா மறந்துருப்பாருன்னு நான் தான் சொல்லணும். அண்ணே அண்ணே, என்னம்மா சாப்பாடுலாம் ஆயிடுச்சா? சாப்பாடெல்லாம் ஆயிடுச்சு, வாழை இலை எங்க? வாழை இலையா? என்கிட்ட எப்போ வாழை இலை வாங்கிட்டு வர சொன்ன? எப்ப சொன்னேனா? இவங்க எல்லாரும் வரதுக்கு முன்னாடி வாழை இலை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேனா இல்லையா? மறந்துட்டியா? அட ஆமாண்டாமா, எல்லாரும் வந்திருந்தாங்களே, அதுல மறந்துட்டேன். எனக்கு அப்பயே தெரியும் நீ மறந்துடுவேன்னு. இப்பயாச்சும் சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. சாப்பாடுலாம் ஆயிடுச்சு, எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கணும். எவ்வளோ நேரம் சாப்பிடாம இருப்பாங்க? காலையில வேற சாப்பிட்டாங்களா இல்லையான்னு தெரியல. சீக்கிரம் எடுத்து வைக்க வேணாமா? சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா போ. சரி சரி, 5 நிமிஷத்துல வாங்கிட்டு வந்துடுறேன், அதுக்குள்ள எல்லாத்தையும் எடுத்து வை. சரிங்கண்ணா. இவரை வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல. எல்லாத்தையும் ஞாபகப்படுத்த வேண்டியதா இருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயத்த கூட மறந்துடுறாரு. பாப்பா, ஐ லவ் நீங்க செல்லக்குட்டி. அத்தையோட விளையாடுறீங்களா? அத்தை உங்களுக்கு பால் காய்ச்சி குடுக்கட்டா? குடிக்கிறீங்களா? அழகு செல்லம், அப்படியே அசோக் அண்ணா மாதிரியே இருக்க தங்கம். இது என்னடா, எங்க 2 பேருக்கும் ஒரே இலையில சாப்பாடு போட்டு கொடுத்துருக்க? ஆமா, கல்யாணம் ஆகி தடவை வீட்டுக்கு வந்திருக்கீங்க. 2 பேருக்கும் வேற வேற இலையில போட்டு தரணும்? ஒரே இலையில தான் போட்டு தருவேன், சாப்பிட ஒழுங்கா. எல்லாம் பக்காவா ப்ரீ பிளான்டா புக் பண்ணி வச்சிருக்கீங்க போலயே. ஆமா ஆமா, அப்படிதான், ஒழுங்கா சாப்பிடுறா. வா அம்பிகா, எல்லாம் சேர்ந்து உட்கார்ந்து சாப்பிடுவோம். ஆமா தம்பி, நீயும் அப்பா எல்லாம் ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவோம். இல்லம்மா, நீங்க முதல்ல சாப்பிடுங்க, அப்புறம் நான் சாப்பிடுறேன். எல்லாருக்கும் பரிமாறணும்ல. அதானே, முதல்ல வீட்டுக்கு வந்தவங்கள நல்ல வயிறார சாப்பிட வச்சு அவங்க சாப்பிடுறத ரசிக்கிற சுகம் இருக்கு தெரியுமா? சுகம், அந்த சுகத்தை எங்க கிட்ட விடுங்க. முதல்ல எல்லாம் வயிறார சாப்பிடுங்க, அப்புறமேட்டு நாங்க உட்காந்து சாப்பிடுறோம். 2 பேருமே ரொம்ப தங்கமான பிள்ளைகளா இருக்காங்க. ஆமா சம்பந்தி. அம்பிகா, இது எல்லாத்தையும் நீயாமா செஞ்ச? தனியா ஒரே ஆளாவா? ஆமாண்ணா, எல்லாத்தையும் ஒரே ஆளா நானா தான் பண்ணேன். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. என்னது, இவ்வளோத்தையும் ஒரே ஆளா நீயா சமைச்சியா? ஆமாண்ணா, எல்லாத்தையும் நான் தான் சமைச்சேன். என் தங்கச்சியை பத்தி என்னன்ற நினைச்சேன். அவ உங்க 10 பேருக்கு இல்ல, இன்னும் 100 பேர் வந்தா கூட அழகா சமைச்சு போடுவா. அந்த அளவுக்கு திறமையான ஆளு என் தங்கச்சி. பரவாயில்லையம்மா, இந்த வயசுல இவ்ளோ பொறுப்பா இருக்கியே. பூமாரி, பார்த்து கத்துக்கோ. என்னைக்காச்சும் இந்த மாதிரி எனக்கு சமைச்சு தந்திருக்கியா? அந்த பிள்ளை சமைச்சு தந்தனால வாயை மூடிட்டு சாப்பிடுற. இதுவே நான் சமைச்சு தந்திருந்தா, என்ன பூ மாதிரி இதுல உப்பே இல்ல, என்ன பூ மாதிரி இதுல காரமே இல்ல, என்ன பூ மாதிரி இது ரொம்ப தண்ணியா இருக்கு, ஏன் பூ மாதிரி இது ரொம்ப திக்கா இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு கரகாண்ட பிடிச்சி என்கிட்ட சொல்லுவேன். நீ ஒழுங்கா சமைச்சா நான் ஏன்டி இதெல்லாம் சொல்ல போறேன்? பேசுவடா பேசுவ, வாய் மூடி சாப்பிடு. ரோஸ், வயிறார சாப்பிடுங்க. உங்க வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க, என் வீடுலாம் நினைக்காதீங்க. இது உங்க வீடு தான், அதனால என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க, சரியா? கூச்சப்படாம என்ன வேணுமோ கேட்டு சாப்பிடுங்க ரோஸ். ஓகே. டேய், என்ன ரோஸ் மட்டும் தனியா கவனிக்கிற? எங்களெல்லாம் அந்த மாதிரி சொல்ல மாட்டேங்கிற. ரோஸ் மட்டும் ரோஸ் ரோஸ் ஏதா இருந்தாலும் கேட்டு வாங்கி சாப்பிடுங்க ரோஸ் அப்படின்னு சொல்ற. அது 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 வந்து அவங்க நம்ம வீட்டுக்கு ஃபர்ஸ்ட் டைமா வந்திருக்காங்களே, நம்ம தானே பார்த்து எல்லாத்தையும் கவனிக்கணும். தம்பி தம்பி, வீட்டுக்கு நான் கூட ஃபர்ஸ்ட் டைமா தாப்பா வந்திருக்கேன். என்ன கூட இந்த அளவுக்கு கவனிக்கலையே. ஐயோமா, எல்லாரும் நல்லா கலகலன்னு பேசுறீங்க, அவங்க ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறாங்க, அமைதியாவே இருக்காங்க. அதுதான் இந்த இடம் என்ன செட் ஆச்சா இல்லையான்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். என்னதான் இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு வந்தா எல்லாரையும் நான் தானே பார்த்தாகணும், அதனாலதான் அவங்கள கொஞ்சம் கேட்டேன். அவங்க மட்டும் எப்பயுமே அமைதியாவே இருக்காங்க, அதான். சரிடா, சரி சரி, ரொம்ப சமாளிக்காத. ரொம்ப தான் வச்சு ஓட்டுறீங்க. சீக்கிரம் சாப்பிடுங்க எல்லாரும். சாப்பிட்டுட்டு சாப்பாடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஐயோ, சாப்பாடை பத்தி சொல்லணும்னா ஒரு வாய் பத்தாதுடா. ஏம்மா, என்னம்மா இவ்வளோ அருமையா சமைச்சிருக்க? ஒரு டிஷ்ஷும் அவ்வளோ அருமையா இருக்கு. ஹோட்டல்ல கூட இந்த அளவுக்கு சமைச்சு தருவாங்களான்னு தெரியல, நீ என்னமா அந்த அளவுக்கு சமைச்சிருக்க? பூமாரி, போய் கிளாஸ் எடுத்து கத்துக்கோ. ஒரு 10 நாள் நான் இந்த ஊர்லயே ஒன்னு விட்டுட்டு போறேன்.
தங்கச்சி கிட்ட இருந்து நிறைய எப்படி சமைக்கிறது, எப்படி நல்லா சமைக்கிறது, புருஷனை எப்படி பாத்துக்கிறதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோ. பக்கத்துல அம்மா அத்தை எல்லாம் இருக்காங்கன்றதுக்காக சும்மா இருக்கேன்டா. தனியா ரூம்ல என் கூட தானே இருக்கணும். அப்புறம் உன்னை கவனிச்சுக்கிறேன். சும்மா சொன்ன பூமாரி, நீ என்ன அருமையா சமைப்ப. அது ஏதோ சின்ன பிள்ளை அப்படி இப்படி சொன்னா சந்தோஷப்படுமேன்றதுக்காக சொன்னேன். நீ ஒன்றும் வருத்தப்படாத, நீ இந்த புள்ளியோட சூப்பரா சமைப்ப. அந்த பயம் இருக்கட்டும். உண்மையா சொல்லணும்னா அம்பிகா ரொம்ப சூப்பரா சமைச்சிருக்க. அம்பிகா என்ன அழகா சமைச்சிருக்க. எனக்கு கூட இந்த அளவுக்கு பக்குவம் வருமான்னு தெரியல. அந்த அளவுக்கு சூப்பரா சமைச்சிருக்க. ஆமாமா, எங்க இருந்து சமைக்க கத்துக்கிட்ட? நானும் 2 பொம்பளை பிள்ளைன்னு பெத்து வச்சிருக்கேன். ஒழுங்கா ஒரு முட்டை கூட வேக வைக்க தெரியாது. முட்டையை வேக வைக்க சொன்னா வேகறதுக்கு முன்னாடியே எடுத்துரும். அப்படி இல்லனா தண்ணி பத்தாம அந்த முட்டைய சட்டியிலே கறிக்கிருங்க. எங்க போனாலும் எங்க அம்மாக்கு எங்களோட மானத்தை வாங்கலன்னா தூக்கம் வராது. எப்படி பேசுறாங்க பாருங்களேன். உண்மையதானே சொன்னாங்க. என்னது? இல்லம்மா சும்மா சொன்னமா. அத்தைக்கு தெரியல உன் அருமை. அப்படி வாங்க வலிக்கு. நான் எங்க அம்மா கிட்ட இருந்து தான் கத்துக்கிட்டேம்மா சமையல் பண்றதெல்லாம். எங்க அம்மா இதை விட சூப்பரா சமைப்பாங்க. அவங்களோட கைப்பக்குவம் தான் எனக்கு வந்திருக்கு. எவ்வளவு தங்கமான பிள்ளையா இருக்க. அம்மா சொல்லி கொடுத்தது அப்படியே ஃபாலோ பண்ணிருக்கியே. நான் பெத்த 2 என் பேச்சே கேட்காது. பாத்தியாடா, எங்க அம்மாக்கு எப்படியாச்சும் எங்க மானத்தை வாங்கிடணும். எப்படி வாங்குறாங்க பாரு. என்ன பண்றது, என்னால சொல்ல முடியல. அட்லீஸ்ட் அவங்க சொல்றதையாவது கேட்டு மனசை தேத்திக்க வேண்டியதான். என்ன சொன்ன? அது ஒண்ணுல பூமாரி, அத்தைக்கு உங்க 2 பேரோட அருமை பெருமை தெரியல, அதான் அப்படி பேசிட்டு இருக்காங்க. உங்க அருமை தெரிஞ்சா சூப்பரா பேசுவாங்க. ரோஸ், ஏதாவது சாப்பிடுறீங்களா? என்ன கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு இருக்கீங்க? நல்லா வாயில எடுத்து அமுக்கி வைங்க. சரிங்க. அந்த பிள்ளை சாப்பிடுறான்னு பாத்துக்கிட்டே இருக்கியே, போய் 2 வாய் எடுத்து வாயில அமுக்கி விடுறது. அத்தை, எனக்கு அலாய்க்கலன்னா உங்களுக்கு தூக்கமே வராது. சீக்கிரம் சாப்பிடுங்க. சரி விடுற. அத்தை தானே கலாய்க்கிறேன். உன்னைய கலாய்க்கும் போது அத்தைக்கு அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. இருக்கும். டேய் மச்சான், என்னடா பட்டு வேஷ்டி பட்டு சத்தைக்கு மாறிட்ட? டேய், 1000 தான் இருந்தாலும் நம்ம தீபாவளி ட்ரெடிஷ்னலான பண்டிகை. ட்ரெடிஷ்னலா ட்ரெஸ் பண்ணாதானடா அன்னைக்கு நாளுக்கே மரியாதை. அது என்னமோ வாஸ்தவமான பேச்சு தான்டா. சரிடா, பைக் வச்சிருக்கியா? நம்ம பைக் கொஞ்சம் கோளாறு கொடுக்குது மாப்ள. எங்க போனோம் சொல்லு, மாப்பி கிட்ட இருந்து பைக் வாங்கிட்டு வருவோம். அப்ப போய் சீக்கிரம் வாங்கிட்டு வா. வாங்கிட்டு வரேன். எங்கடா போனோம்? ஏண்டா, ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி ஊருக்குலாம் வந்திருக்கேன். எவ்வளோ நாள் தான் சிட்டி கேர்ள்ஸ்லாம் பார்த்து வெறுப்பாகிறது. அப்படியே குளிர்ச்சியா வில்லேஜ் பொண்ணுங்களே பார்த்து சைட் அடிச்சாதான் நம்மளுக்கு நாள் ஓடும். வரியா, பக்கத்து ஊருக்கு போய் அப்படியே சைட் அடிச்சுட்டு வருவோம். தம்பி, உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சுப்பா, ஞாபகம் இருக்கா? அதை விட ஏன்டா ஞாபகப்படுத்துற? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருந்துடக்கூடாதா உனக்கு? அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டா சைட் அடிக்க கூடாதா? சைட் அடிக்கிறது என்னோட உரிமைடா. கல்யாணம் ஆனாலும் சரி, ஆளுனாலும் சரி, சைட் அடிக்கிற உரிமையை மட்டும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஓ அப்படியா? சரி, இருக்கட்டும். பூமாரி அண்ணி, அவளே என்ன கூப்பிடுற? சும்மா சொல்றேன்டா. அவ வந்தா 1க்கு 10 பேசுவா. அமைதியா இருடா. அந்த பயம் இருக்கட்டும் அண்ணி மேல. சரிடா, அதெல்லாம் இருக்கட்டும். கேட்கணும்னு நினைச்சேன், அந்த ரோஸ் யாரு? ரோஸா? அவ என்னோட அத்தை பொண்ணுடா. அத்தை பொண்ணா? ஆனா பாக்குறதுக்கு நல்ல வெளிநாட்டுக்காரி மாதிரியில இருக்கா. ஆமா, வெளிநாட்டுக்காரி தான். துபாய். துபாயில ஏதுடா உனக்கு அத்தை பொண்ணு? துபாயில எல்லாம் எனக்கு எந்த அத்தை பொண்ணும் கிடையாது. எங்க அத்தை இங்கதான் இருந்தாங்க. அவங்க பிள்ளை எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் துபாயில போய் செட்டில் ஆயிட்டாங்க மாமாவோட. அதனால அவ இப்ப துபாயில தான் இருக்கா. லீவுக்காக இங்க வந்திருக்கா.
ஓஹோ, அப்படியா? சரி சரி. சரி சரி, அதெல்லாம் இருக்கட்டும். நீ எதுக்கு ரோஸ பத்தி இவ்ளோ விசாரிக்கிற? அது மட்டும் இல்லாம பந்தியில எல்லாரும் உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அவளை மட்டும் ரோஸ் என்ன வேணுமோ கேட்டு வாங்கி சாப்பிடுங்க, என்ன வேணுமோ சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க, கூச்சப்படாம சாப்பிடுங்க அப்படின்னு சொல்ற. அது 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 அங்கே சொன்னேனே, நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம தானே பாத்துக்கணும். டைம் வந்திருக்காங்க, பார்த்து பார்த்து கவனிக்கிறது நம்ம வேலை தானே. அப்படி பார்த்தா ஸ்வேதா அண்ணி, பூமாரி, எங்க அத்தை எல்லாரும் வீட்டுக்கு டைம் தானே வரும். இவங்களெல்லாம் அந்த அளவுக்கு பாத்துக்கலையே. அது 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 வந்து அது என்ன, வாய் ரொம்ப ரோல் ஆகுது என்ன? அது ஒண்ணும் இல்லடா, அவங்க அமைதியாவே இருந்தாங்க, அப்படியே பேசி கலகலன்னு இருப்போம் அப்படின்னா. ஓஹோ, அது சரி. என்ன நீ இப்ப எதுக்கு நீ சந்தேகமா பாக்குற? சேச்சே, நாளா சந்தேகமா பார்க்கலையே. நீ என்னதான் ட்ரை பண்ணாலும் அந்த புள்ள உனக்கு மடங்காது தம்பி. ஏன் ஏன் நான் அழகா தானே இருக்கேன், எனக்கு என்ன குறைச்சல்? ஆஹா, அப்ப மாப்பிக்கு அந்த புள்ளைய பிடிச்சிருக்கு. அது அது சரி, இப்ப பிடிச்சாதான் என்ன தப்பு? தம்பி தம்பி, ஃபார் யோர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அந்த புள்ளைக்கு ஆல்ரெடி ஆள் இருக்குப்பா. சும்மா ஓட்டாத சரியா? நான் அந்த பிள்ளைய பிடிச்சிருக்குன்னு சொன்னோன்னா ஓட்டுற பத்தியா? யாரு, நான் ஓட்டுறேனா? நீயே போய் கேட்டு பாரு. வாய்க்கே விட்டுறாதடா, மோசமான பிள்ளை. வாயெல்லாம் பேசிட்டு இருக்கா, சப்புன்னு அரைஞ்சிரும் பாத்துக்கோ. சும்மா காதுல பூசத்தாதடா. அந்த புள்ளைய பார்த்தா அப்படிலாம் இல்ல, எவ்வளவு சாந்தமா இருக்கு. நீ ரொம்ப பொய் சொல்ற. ஆனா அந்த புள்ளைய பார்த்தாலும் கமிட் ஆன மாதிரிலாம் தெரியல, சிங்கிளா தான் இருக்கும். நான் என்ன ஒன்னும் பேச மாட்டேன், சும்மா நார்மலா பேச போறேன். அதுக்கு எதுக்கு இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்க? முத்து பிரதர், நாங்க பொய்யெல்லாம் சொல்ல முத்து பிரதர். உண்மையிலே அந்த பிள்ளைக்கு ஆள் இருக்கு. அவனோட பேரு விஜய், அவனும் துபாயில தான் இருக்கான். இப்ப இந்த புள்ள இங்க இருக்கா, அவன் அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான். நம்புனா நம்பு, நம்பலனா போ. கண்டிப்பா செருப்படி வாங்கி ஆவனா போய் வாங்கிக்கோ. நான் ஒன்னும் சொல்ல போறது இல்ல. போடா போடா, நான் உன் பேச்ச நம்ப மாட்டேன். நானே போய் அந்த பிள்ளைகிட்ட பேசிக்கிறேன். சொல்றது என் கடமை, கேட்கறதும் கேட்காததும் உங்க விருப்பம். போய் செருப்படி வாங்குவேனா வாங்கிக்கோ. போதும் போதும், நானே போய் பேசிக்கிறேன். ஓகே மாப்பி.